சிலுவை பயணம் தபக்கால தியான தொடர் நாள் 14. உருகுவோம். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் பசியாயிருப்பவர்களை பார்த்து இயேசு பரிதபித்தார் என்று இருக்கும். ஆனால் மூல மொழியான கிரேக்கத்தில் இதன் ஆழமான அர்த்தம் ஸ்பிளாங்க்னிக் என்று சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தம் குடல்கள் துடித்தல், அதாவது பிறரின் வேதனையை கண்டு தன் உள்ளுறுப்புகள் துடிப்பது. இதை மனதுருக்கம் என்றும் சொல்லலாம். பசியுள்ளவர்களை பார்த்தால் நம் மனநிலைக்கும் கிறிஸ்துவின் மனநிலைக்கும் எவ்வளோ வித்தியாசம்! சும்மாவா சொன்னார்? பசி உள்ளவர்களுக்கு போஜனம் கொடுப்பது கடவுளுடைய ராஜ்யத்தின் திறவுகோல் என்று. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 34 முதல் 40ஆம் வசனம். உள்ளம் உருகி உருகி உபவாச கூட்டத்தில் ஜெபிக்கும் நான். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க உள்ளம் உருகுவதே உபவாசம் என்பதை மறந்து விடுகிறோமோ? ஏசாயா 58:7. நாம் உண்ணாமல் இருக்கும் தவ காலத்தை பிறருக்கு உணவு வழங்க நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்று மாற்றி அவ்வுணவை தொகையை பசியுள்ள இடத்தில் கொடுத்தால் தவக்காலத்தை இன்னும் சிறப்பாக்கும் அல்லவா? இன்னும் நாம் மதவாதிகளே, சபையில் காணிக்கை அழைப்புக்கு பீரோவை திறக்கிறோம். தெருக்களில் ஏழைகளின் அழைப்புக்கு பாக்கெட்டை தடவுகிறோம். நன்றி.